ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ என்பிசிஐஎல்ல தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மின்சாரத்துறை டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் வந்திருக்கு. ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், 56,100 வந்து பேசிக் பே வந்து வரும். இது இல்லாமல் அலவன்ஸ்லாம் வந்து எக்கச்சக்கமாக வந்து இருக்கும். உங்கள் லைஃபே வந்து செட்டில்டு தான். ஸோ உங்களுக்கு இதில் மொத்த வேகன்சி வந்து 400 வேகன்சியோட கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் இல்லாமல் தான் இந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணுறாங்க. இன்டர்வியூ மட்டும் தான் வந்து உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ பெண்களுக்கு வந்து ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 30 ஏப்ரலுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெடில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மத்திய அரசோட ஒரு மிகப்பெரிய மின்சாரத்துறை டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் வந்திருக்கு. ஸோ இந்த வேலை கிடைச்சா போதும் உங்கள் லைஃபே வந்து செட்டில்டு தான். ஏன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியை வந்து 70,000 80,000 கிட்டக்க உங்களுக்கு வந்து இருக்க போகுது. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங் லெவலில் வந்து உங்களுக்கான போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. இதில் வந்து நோட்டிஃபிகேஷனை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற 18 பேஜுமே வந்து உங்களுக்கு ஹிந்தியில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கிலீஷில் வந்து பார்த்தோன்னா 19th பேஜில் இருந்தால் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு ஹிந்தியில் தான் வந்து இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்து கன்ஃபியூஸ் ஆக வேணாம். கீழே நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து இங்கிலீஷில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் டேட்டுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 10th ஏப்ரல்லேருந்து 30 ஏப்ரல் வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வேகன்சின்னு பொறுத்த வரைக்கும் மொத்தமாக வந்து 400 வேகன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. அந்த வேகன்சி எல்லாமே வந்து பாருங்கள் அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரேக்கப் பண்ணி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. எந்தெந்த டிசிப்ளினில் வந்து எடுக்கிறாங்கன்னா, ஸோ மெக்கானிக்கல், கெமிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், சிவில் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு. எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் இப்போ நீங்கள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, டேட் வந்து 30 ஏப்ரலுக்குள்ளார அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ குவாலிஃபிகேஷன்னா நீங்கள் பிஇ, பிடெக், பிஎஸ்சியில் வந்து பாருங்கள் நீங்கள் வந்து மெக்கானிக்கலில் வந்து நீங்கள் மெக்கானிக்கலோ இல்லைனா ப்ரொடக்ஷன் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். கெமிக்கல்னால் கெமிக்கல் முடிச்சவங்க, எலக்ட்ரோ கெமிக்கல் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அதில் வந்து பாருங்கள் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கண்ட்ரோல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் எந்த டிசிப்ளினில் நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சிவில் கேட்டகரிக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பிஇ, பிடெக், பிஎஸ்சியில் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து இந்த ரிலவெண்ட்டான டிசிப்ளினில் நீங்கள் முடிச்சவங்க எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள் தான். நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஏஜ் லிமிட் வந்து ஜென்ரல் இடபிள்யூஎஸ்ஸாக இருந்தால் 26 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசியாக இருந்தால் 29 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 31 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். பிடபிள்யூடியாக இருந்தால் 36, 39 வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இனிஷியலாக வந்து உங்களுக்கு வந்து ட்ரைனிங் பீரியடுமே வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த ட்ரைனிங் அப்போ உங்களுக்கு ஸ்டைஃபன் வந்து பாருங்கள் 74,000 வந்து உங்களுக்கு ஸ்டைஃபன் வந்து வரும். அதுக்கப்புறம் ஒன் டைம் புக் அலவன்ஸ் வந்து ஒரு 30,000 வந்து தருவாங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அந்த ட்ரைனிங் அப்படின்னா வந்து பாருங்கள் சயின்டிஃபிக் ஆஃபீஸர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங் வந்து கொடுத்துருவாங்க. அப்போ வந்து சேலரி வந்து பாருங்கள் பே லெவல் 10 படி சேலரி வந்து வரும். 56,100 வந்து உங்களுக்கான பேசிக் பே. ஸோ இது இல்லாமல் அடிஷனலாக வந்து எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து இருக்கும். அதாவது டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், சைட் அலவன்ஸ் இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். உங்கள் கைக்கு வந்து இனிஷியலாக வந்து 70,000 80,000 கிட்டக்க தான் உங்களுக்கான சேலரியே வந்து இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு நிறையா வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. இன்சென்டிவ் இருக்குது, லோன் இருக்குது, இந்த மாதிரி வந்து சில்ட்ரன் எஜுகேஷனுக்கான அசிஸ்டன்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் வந்து எக்கச்சக்கமாக வந்து கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஒன்லி ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பாருங்கள் பர்சனல் இன்டர்வியூக்கு வந்து நாங்கள் கூப்பிடுவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அது எப்படி வந்து உங்களுக்கு செலெக்ஷன் வந்து இருக்க போகுதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா உங்களோட குவாலிஃபிகேஷன் மட்டும் இல்லாமல் கேட் 2023, 24, 25 இந்த இயரில் நீங்கள் வந்து கேட் ஸ்கோர் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த கேட் ஸ்கோரை வச்சு தான் வந்து உங்களுக்கு வந்து இதில் மெரிட் செலெக்ஷன் வந்து ரெடி பண்ணுவாங்க. அதிலிருந்து உங்களுக்கு வந்து இதில் பர்சனல் இன்டர்வியூக்கு வந்து நாங்கள் கூப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் மட்டும் இல்லாமல் கேட் 2023, 24, 25ல் நீங்கள் எடுத்துக்கூடிய ஸ்கோரை வச்சு தான் வந்து உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் வந்து நாங்கள் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இன்டர்வியூக்கான ஷெட்யூல் வென்யூமே கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து டேரெக்டாக இன்டர்வியூ நான் சொன்ன பார்த்தல அது என்னைக்கு நடக்குது, அதுக்கான இன்டர்வியூக்கான வென்யூ எல்லாமே வந்து இங்கே இருக்குது. நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அந்த இன்டர்வியூ டைமில் வந்து நீங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபிகேஷன் அப்போ நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதையுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஹவு டு அப்ளைல வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ npcilcarriers.co.in இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். 30 ஏப்ரலுக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபீஸ் பேமெண்ட்டுமே வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்குலாம் ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு வந்து ₹500 வந்து ஃபீஸு. அந்த ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து இங்கே கீழே இருக்குது. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.